மற்றொரு காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் இப்போது நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். இப்போதைய இன்றைய இந்த காணொலி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகளினுடைய போர் பதற்ற நிலைமைகள் இப்போது இவ்வாறு இருக்கிறது. பெரிதும் எல்லோரால் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் ஹார்மோஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இது ஏன் இப்போது அதிகளவாக பேசப்பட்டு வருகிறது? அத்தோடு அண்மைய காலங்களில் இப்போது மற்றொரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரானினுடைய கார்த்தீவை கைப்பற்ற காத்திருக்கிறது என்று சொல்லி. அதுபோல உலகத்தினுடைய பொருளாதாரம் எவ்வாறு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், ஹார்மோஸ் ஜலசந்தி இப்போது அதிகளவாக இப்போது பேசப்பட்டு வருகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்போது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஹார்மோஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்று சொல்வது ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலே அமைய பெற்றிருக்கின்ற ஒரு கடல் வழி பாதை. கடல் வழி பாதை என்று சொல்வதை விட இது ஒரு உலகினுடைய எண்ணெய் குழாய் என்றும் இதனை அழைக்க முடியும். காரணம், உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 20% அதிகமான எண்ணெய் விநியோகம் இந்த பாதை வழியாகத்தான் இப்போது சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதனை ஈரான் இப்போது கட்டுப்படுத்தி வைத்து அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நாடுகளை இந்த பகுதியின் மூலமாக செல்வதை முற்றாக தடை விதித்திருக்கிறது. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியினை ஈரான் இப்போது கட்டுப்படுத்தி வைத்திருப்பதனால் இப்போது உலகளாவிய ரீதியிலே கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பதற்கு இது மிக முக்கிய ஒரு காரணமாக இந்த பாதையினுடைய தடை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த பாதையின் வழியாகத்தான் உலகினுடைய பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அடுத்த விடயமாக இப்போது சமூக வலைதளங்களிலே பெரிதும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம், அமெரிக்கா இப்போது ஈரானினுடைய கார்த்தீவை கைப்பற்ற போகிறது என்கின்ற தகவல்கள் இப்போது தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த கார்த்தீவு என்பது என்ன? இப்போது நாம் பார்க்க போகுவது இதுதான். இந்த கார்த்தீவு என்பது ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாதார நாடு என்று இப்போது சர்வதேச வல்லுநர்கள் அதனை கருத்து தெரிவிக்கின்றார்கள். காரணம், இப்போது ஈரானினுடைய கச்சா எண்ணெய் விநியோகத்திலே 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இந்த கார்த்தீவின் மூலமாகவே இடம்பெற்று வருகிறது. இப்போது அமெரிக்காவினுடைய நோக்கம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை விடுவிக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஈரானினுடைய பொருளாதாரத்தில் கை வைக்க வேண்டும். அவ்வாறு ஈரானினுடைய பொருளாதாரத்தில் கை வைக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா முதலிலே கை வைக்க வேண்டிய இடமாக தீர்மானித்திருப்பது ஈரானினுடைய கார்த்தீவை. இந்த கார்த்தீவை முற்றுகையிடுகின்ற போது ஈரானினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தி ஈரானை உடன்படிக்கைக்கு அழைத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் அமெரிக்காவினுடைய இப்போதைய பிளானாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடி, இலங்கை இப்போதுதான் பொருளாதார நெருக்கடி ஒன்றிலிருந்து மீண்டு வந்த ஒரு நாடு மீண்டும் இப்போது இந்த ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகளினுடைய தாக்கத்தின் மூலமாக மீண்டும் ஒரு அதல பாதாளத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களாகிய நாங்கள், எமது இலங்கை நாட்டினுடைய பிரஜையாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அரசாங்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களால் முடியுமான வரைக்கும் மின்சாரத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற விடயத்தை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு இப்போது இலங்கைக்கு இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகள் வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போது நாங்கள் பார்க்கலாம். இப்போது எரிபொருட்களினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு தாக்கமாக மாறியிருக்கிறது. எரிபொருட்களினுடைய விலை அதிகரித்தால் இயல்பாகவே அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை அதிகரிக்கும். அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை அதிகரிக்கின்ற போது எமது நாட்டு மக்களுக்கு இது ஒரு பாதகமான தாக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போது மற்றொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இலங்கையினுடைய தேயிலை ஏற்றுமதியிலே அதிகளவான தேயிலை நாம் ஈரானுக்கு தான் ஏற்றுமதி செய்கின்றோம். அவ்வாறு இருக்க எமக்கு அந்நிய செலாவணி ஈரானிடமிருந்தே கிடைக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்கா ஈரானினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துகின்ற போது எமது தேயிலை ஏற்றுமதிக்கு இது பாரிய தாக்கத்தையும் கொண்டு வரும். அந்நிய செலாவணி எமது நாட்டுக்குள் வருவதும் தடை செய்யப்படும். இவ்வாறாக இருந்தால் இந்த நிலைமைகள் படுமோசமாக மாறும் என்பதே ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எது இவ்வாறாக இருந்தாலும் இந்த உலகளாவிய ரீதியில இந்த போர் மிக வேகமாக நாளுக்கு நாள் பதற்றமாக அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில நாடுகள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற விடயத்திலேயும் அவர்கள் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்திலே பல்வேறு நாடுகளினுடைய தலைவர்கள் எப்படியாவது இந்த போரை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற விடயத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாக இருந்தாலும் இந்த போர் மிக விரைவிலே நிறைவுக்கு வர வேண்டும், ஏனைய விடயங்கள் சரியாக அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நேற்றைய நாளிலே இஸ்ரேலிய பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பலஸ்தீனிய கைதிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான மசோதாவினை நேற்றைய நாளிலே இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா முன்வைக்கப்பட்டு 62 வாக்குகள் ஆதரவாக பதிவு செய்யப்பட்டு 48 வாக்குகள் எதிராக பதிவு செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் இந்த மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய நாடுகள் இதனை எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கிறது? கைதிகளுக்கு தூக்கு தண்டனை என்கின்ற இந்த விடயத்தை இப்போது உலக நாடுகள் என்ன செய்ய போகின்றார்கள் என்கின்ற விடயத்தையும் இந்த காணொலியின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இந்த காணொலியின் மூலமாக தெரிவிக்கக்கூடிய விடயம், இந்த உலகத்திலே அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும், சரியான முறையிலே நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் என்பதே எல்லோருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது.
ஆனாலும் இந்த ஒரு சில சக்திகளின் மூலமாக இந்த செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலை மாற்றமடைய வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயத்திலே மிக முக்கியமான கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்பதே எமது நோக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து மற்றும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் லக்கி ஸ்டுடியோஸ்.